श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. குட்டீஸ், நம்ம இது திருப்பாவை சேவிச்சோம் இல்லையா மார்கழி மாதம். அதில் மாலே மணிவண்ணா அப்படின்ற பாசுரத்தில் மாலே மணிவண்ணா அப்படின்ற பெருமாளுடைய திருநாமம் வந்தது இல்லையா. அந்த பாசுரத்தை சேவிக்கிற போதெல்லாம் நரசிம்ம அவதாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருமா. ஏன்னா பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, அப்போ அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்துதான். என்னன்னா, மாலே மணிவண்ணா அப்படின்னுட்டு தன்னை கொஞ்சறத்துக்கு யாருமே இல்லையா நரசிம்ம அவதாரத்தில். அந்த ஏக்கம் பெருமாளுக்கு. அதனால என்ன பண்ணினார், ராம அவதாரத்தில் அவருக்கு 3 அம்மா, ஒருத்தர் இல்லை 2 இல்லை 3 அம்மா இருந்தா ராமரை கொஞ்சறதுக்கு இல்லையா. அதான் ராமாவதாரத்தில் வனவாசத்துக்கு போகிற போது ராமரை அவன் அம்மா கௌசல்யா சொன்னா, ராமா நீ காட்டுக்கு போகாதப்பா அப்படின்னுட்டு கேட்டாளாம். ஆனால் அப்பா நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார். அப்போ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னுட்டு அம்மா சொன்னதை கேட்காம காட்டுக்கு போயிட்டார். அம்மா பேச்ச கேட்கலேங்கிற குறை அப்போ இருந்தது. கிருஷ்ணாவதாரத்தும் போதும் தேவகி என்ன பண்ணினா, கிருஷ்ணர் அந்த சிறையில் சதுர்புஜமாக அவதாரம் பண்ணினார். சதுர்புஜத்தை பார்த்த உடனே தேவகி, அப்பா நீ இப்படி சதுர்புஜத்தை காமிக்காதே, நீ சாதாரண குழந்தை மாதிரி ஆயிக்கோ, கம்சன் வந்தா உன்னை என்ன பண்ணுவானோ தெரியாது, அதனால நீ உன்னுடைய கைகளெல்லாம் மறைச்சிட்டு சாதாரண குழந்தையாட்டம் இரு அப்படின்னார். சொன்ன உடனே என்ன பண்ணினார், அந்த ராமாவதாரத்தில் அம்மா சொன்னதை கேட்கலையா, இந்த இடத்துல அம்மா சொன்னதை கேட்டுவிட்டார். ஸோ அம்மா சொன்ன பேச்சை கேட்டுட்டேன் அப்படிங்கிற குறை தீர்ந்துடுத்தோ. ஆனால் குறையொன்றும் இல்லாத அந்த கோவிந்தன் யசோத ஒருத்திக்கு மட்டும் ஒரு குறை இருந்துதான். அது பின்னாடி ஒரு சமயம் அதை போக்கிட்டார். ஆனால் ராமாவதாரத்துக்கு முன்னாடி நடந்ததே நரசிம்ம அவதாரம். அந்த அவதாரத்தில் பெருமாளுக்கு ஒரு பெரிய குறையாம். அது என்ன குறை? நரசிம்மனா தான் அவதாரம் பண்ணிட்டோ தன்னை கொஞ்சறதுக்கு மாலே மணிவண்ணா குழந்தே அப்படின்னு தூக்கி கொஞ்சறதுக்கு ஒரு தாய் இல்லாமல் போயிட்டா இல்லையா. நரசிம்ம அவதாரத்தும் போது அந்த தூணில் ஹிரண்யகசிபு, இந்த தூணில் உன் ஹரி இருப்பானா அப்படின்னு அப்படியே பிரகலாதனே மிரண்டு போகிற மாதிரி கர்ஜன குரலில் பேசும்போது அந்த பெருமாள் க்ஷண பொழுதில் அந்த தூணில் அவதாரம் பண்ணிட்டார் நரசிம்மனா. ஆனால் அந்த நரசிம்மனா அவர் அவதாரம் பண்ணினார். அதில் அவ்வளவு ரசனையோடு இருக்குது அந்த அவதாரம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணினாரா, இது ஒரு ரொம்ப சின்ன அவதாரம், நரசிம்ம அவதாரம். ஆனால் ரசிக்கிறதுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போமா. நரசிம்ம அவதாரத்தும் போது ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணின போது அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துதான் ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும். யார்? பிரம்மா கிட்ட. ஏன்? எல்லார் கண்ணுக்கும் பெருமாள் நரசிம்ம அவதாரம் விசித்திரமாக தெரிகிறார் இல்லையா. சிங்க முகமும் மனித உடலுமா தெரிகிறார் இல்லையா. அதை பின்னாடி நினச்சி பார்த்தாராம் நரசிம்மன், இது என்னது இது, இப்படி ஒரு உருவத்தை எடுத்துட்டோம் நம்ம. இப்படி நரசிம்மனா ஒன்று நரசிம்மனா வந்திருக்கணும், ஒன்று சிங்கமாக வந்திருக்கணும், இல்லை மனுஷனாக வந்திருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் இப்படி வந்துட்டோமே நம்ம அப்படின்னு அவரே ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டாராம் இந்த உருவத்தை கண்டு. அதுக்கு அந்த மாதிரி அவர் வரத்துக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கார். என்ன தன்னுடைய சிந்தனையை அந்த பிரம்மாவை நினச்சி விட்டார் அப்போ. ஏன்னா
அந்த பிரம்மா தானே கேட்குறவாளுக்கெல்லாம் வரத்தை கொடுத்து விட்றார். அவா வெறும் ராட்சசாலாக வந்து விட்றா. பின்னாடி உடனே ஸ்ரீமன் நாராயணன் வந்து தான் அதை தீர்க்க வேண்டியிருக்கு. அதுக்கோசரம் பிரம்மாவை நினச்சிட்டு பிரம்மா கிட்ட கோவம் வந்து கொடுத்தான் பெருமாளுக்கு. இந்த மாதிரி இந்த தூணில் இவன் ஹரி இருப்பானான்னு இந்த ஹிரண்யகசிபு கேட்டதுனால அந்த தூணில் அந்த நிமிஷமே பெருமாள் அவதாரம் பண்ணினாரோ இல்லையோ, அந்த பண்ணின பொழுது அண்ட சராச்சரங்களும் அப்படியே நடுங்கி போயிடுத்தான். அப்படி ஒரு கர்ஜனை இருந்துதான் அப்போ. அப்படி அவர் நரமும் சிங்கமும் கலந்த ரூபத்தில் தூணை பிளந்துண்டு வெளியில வந்தாரோ இல்லையோ, அந்த ஒளி இந்த பிரபஞ்சத்துல யாராலையும் கண்ணை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துதான். அப்படி இருந்துதான் அந்த ஒளி பிரகாசம். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வனன்னு சொல்லியிருக்கா இல்லையா ஆண்டாள். இதை வச்சுதான் சொல்லியிருக்கா. இந்த ஞாலம்னா உலகம், இந்த உலகமே அரண்டு போற மாதிரி இருந்திருக்கு. அப்போ ஏற்பட்ட அந்த ஆட்டத்துல பிரம்மா அப்படியே நிம்மதியா தன்னுடைய சிம்மாசனத்துல உக்காந்துக்கிண்டு படைக்கிற தொழிலை பண்ணின்னு இருந்தார் பாரு. அந்த பிரம்மா அப்படியே சிம்மாசனத்துலேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டாராம். ஏன்னா அந்த மாதிரி விழுந்த உடனே என்ன பண்ணுவோம், விழுந்த உடனே எழுந்து உட்காந்துக்கலாம் இல்லையா, திடீர் டக்குன்னு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கலையா. கீழே விழுந்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறாராம், நம்ம விழுந்ததை யாராலும் பார்த்துட போகிறாளே அப்படின்னுட்டோ. ஆனால் தன்னை தவிர்த்து வேற யாருமே கீழே விழவே இல்லையாங்க. யாரு? அந்த வர்ணன் கீழே விழலை, இந்திரன் கீழே விழலை, மற்ற தேவர்கள் யாருமே கீழே விழலை. நம்ம மட்டும் ஏன் இப்படி கீழே விழுந்தோம் அப்படின்னு யோசிச்சானாம் பிரம்மா. அப்போ நரசிம்மனுக்கு அவ்வளவு கோபம் பிரம்மா மேலதான் வந்திருக்கு. இப்படி தப்பா வரத்தெல்லாம் அசுரனுக்கு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியிருக்கே, என்னை மாட்டி விட்டுடுறான் இவன் அப்படின்னு நினைச்சாரான் பெருமாள். அப்படி பெருமாளுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமான கிடையாது, சும்மா அப்படி அது பிரம்மா மேலே அப்படி ஒரு கோபம் வந்திருக்கு பெருமாளுக்கு. அதனால தான் அமைதியாக இருந்த அந்த அந்த திருப்பார்கடலில் எம்பெருமான இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறானே இவன் அப்படின்னுட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வேண்டியிருக்கேன் நான் இவன் பண்ணுற அட்டகாசத்தில், இந்த பிரம்மா கொடுக்குற வரத்துனால அப்படின்னு பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்தான். நரசிம்மனுக்கு இந்த அவசரத்தில் இந்த ஹிரண்யகசிபு எந்த தூணை தட்டுவான், எந்த இடத்துல என்னத்தை சொல்லுவான் அப்படின்னு பெருமாள் எல்லா இடத்தையும் நீக்க வர நிறைஞ்சிருக்காரோ இல்லையோ, அந்த அவசரத்தில் யார் நமக்கு அம்மா யார் அப்பா அப்படின்னு எல்லாம் யோசித்து நிர்ணயம் பண்ணி பிறக்கிறதுக்கெல்லாம் அவகாசமே இல்லை, நேரமே இல்லை. ஏன் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துலலாம் ஒரு தாய் வயிற்றில் தானே அவதாரம் பண்ணினவள்லாம். ஆனால் இதில் அதுக்கு நேரமே இல்லையா. அதைத்தான் இந்த ரசனையை ஸ்ரீ தேசிகன் தசாவதார சோஸ்திரத்தில் சாதிக்கிறார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீனி ஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவ யத்ராதுர்பவனாத் அவந்திய ஜடரா யாத்ருச்சிகாத் வேதசாம் யாகாசித் சகசா மகாசுரகிரஹஸ்தூணா பிதாமஹ்யபூத். அவ்யந்திய ஜடரா, அதாவது இந்த பதம் நரசிம்மன் இருந்த தூண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தூணை மலட்டுத்தன்மை இல்லாத வயிறு அப்படின்னு சொல்றது. அதாவது எம்பெருமான் நரசிம்ம அவதாரத்தை போது அண்ட சராச்சரங்கள் எல்லாம் ஒரு அணுவை லட்சமாக கட் பண்ணினா பிளந்தா எவ்வளோ குட்டியாக இருக்கும். அப்பேற்பட்ட குட்டி இடத்துல கூட எம்பெருமான் வந்து வியாபிச்சு இருந்தானா. ஏன்னா அவன் எந்த இடத்துல தட்டினாலும் நம்ம உடனே அவனுக்கு காட்சி கொடுக்கணும், நம்ம பிரகலாதனை காப்பாற்றணுமே அப்படின்னுட்டு அதனால எல்லாத்துலேயும் அப்படி நீக்கமர நிறைஞ்சு இருந்தார் பெருமாள்.
அதனால் அவந்திய ஜடரா, அவன் அந்த தூணில் தட்டி கேட்ட உடனே அந்த தூணிலிருந்து ஆவிர்வவிச்சார் பெருமாள். ஸோ அந்த தூணுக்கு மலட்டுத்தன்மை நீங்கிறது அப்படின்னுட்டு சாதிக்கிறார் ஸ்ரீ தேசிகன். அந்த தூணை அப்படி மலட்டுத்தன்மை இல்லாத வயிறை வச்சுட்டு இருந்ததுனால தான் இவன் கேட்ட உடனே திடீர்னு அதில் இந்த ரூபந்தான் தரிக்கிறது அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக ரிசிம்மன் சடார்னு அந்த தூண் நரசிம்மனை ஈன்றெடுத்தது. எவ்வளவு வசந்த ரசனை இது! இல்லை எல்லாருக்கும் இந்த ரசனை வந்துருமா? ஸ்ரீ தேசிகனுக்கே உண்டான ரசனை இது இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கும். இன்னொரு அழகான வார்த்தையை பார்க்கலாமா? வேதசாம் பிதா மஹ்யபோத். நரசிம்மன் வெளிவந்த அந்த தூணில் எல்லாத்தையும் படைக்கிற அந்த பிரம்மாக்களுக்கே தகப்பனை பெற்ற பாட்டியாக எடுத்து அந்த தூண் அப்படிங்கிறார். அதாவது பிரம்மா தான் எல்லாத்தையும் படைக்கிற தொழிலை பார்த்துட்டு இருக்கார். ஆனால் அந்த பிரம்மாவுக்கே பாட்டியாக ஆயிடுத்து அந்த தூண் அப்படிங்கிறார். படைப்பு தொழிலையே கொண்ட பிரம்மனை படைச்சது ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனையே ஈன்றெடுத்தது அந்த தூண். அதனால அந்த தூண் பிரம்மனுக்கு பாட்டி முறையில் வந்துடுத்து அப்படிங்கிறார் ஸ்ரீ தேசிகன். என்ன ஒரு ரசனை, என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு ஒப்புமை இல்லையா? அதெல்லாம் நம்ம ஸ்ரீ தேசிகனுக்கு தான் வரும். இவ்வளவு அழகாக இருக்கிற இந்த நரசிம்ம அவதாரத்தில் தான் பேரழகனா சிம்ம முகமும் மனித உடலும் வச்சுண்டு இருந்தாலும் தன்னை தூக்கி கொஞ்சறத்துக்கு ஒரு அம்மா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கமா நரசிம்மனுக்கு. மாலே மணிவண்ணா அப்படின்னு தூக்கி கொஞ்சரில் யாரும் கொஞ்சம் முடியலையே நம்மளை அப்படிங்கிறாராம். அதனால அந்த மாலே மணிவண்ணா பாசுரத்தை நம்ம சேவிக்கிற போதெல்லாம் இந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஏக்கத்தால் தான் ராமாவதாரத்தில் 3 அம்மா, கிருஷ்ணாவதாரத்தில் 2 அம்மா அப்படின்னு அடுத்தடுத்த அவதாரத்தில் அம்மா பாசத்தில் முழுசாக நனைஞ்சு விட்டார் பெருமாள். எவ்வளோ அழகான விஷயம் இல்லை? யாருக்கு யோசிக்க முடியும் இப்படியெல்லாம்? நம்ம தேசிகனுடைய இந்த ரசனையை நம்ம சதா சர்வகாலமும் நரசிம்மனை நினைக்கிற போதெல்லாம் இதை நினைக்கணும். மாலை மணிவண்ணா சேவிக்கிற போதெல்லாம் நரசிம்மனை நினைக்கணும். அந்த மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா பெருமாள் ஆஹா நம்மளுடைய அவதாரத்தெல்லாம் எப்படி ரசித்து இவாள்லாம் சொல்கிறா, ரசித்து யோசனை பண்ணி நம்மளையே நினச்சிட்ருக்கா அப்படின்னு பெருமாளும் நம்மக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதே மாதிரி நம்மளும் எப்பவும் இதெல்லாம் நினச்சிட்டு இருப்போம். எப்பவும் எம்பெருமான் திருவடி ஒன்றே கதி அப்படின்னு எம்பெருமான் திருவடியில் நம்ம என்றைக்கும் சேவிச்சுண்டு இருக்கலாம். இந்த நரசிம்ம அவதாரம் நமக்கு இப்படி தேசிகன் மூலமாக இவ்வளவு விஷயங்களை நம்ம அறிஞ்சுட்டுருக்கோம். இன்னும் மேற்கொண்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.